நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மகன் கொலை வழக்கின் தீர்ப்பை நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வழங்க இருப்பதாக தற்போது செய்தி கிடைத்திருக்கிறது, தகவலானது கிடைத்திருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் தீர்ப்பு வருகின்ற மார்ச் 23 வெளியாகும் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். மேலும் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கானது தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கொலை வழக்காக பார்க்கப்பட்டு வருகிறது. சாத்தான்குளத்தில் மொபைல் வியாபாரி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெண்ணிக்கை போலீசார் கடந்த 2020 ஜூன் 19 விசாரணைக்கு என அழைத்து சென்று தாக்கியிருக்கின்றனர். இருவரும் கோவில்பட்டி கிளை சிறையில் இருந்தபோது ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்திருந்தனர். இது குறித்து சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேர் போலீசார் மீது சிபிஐ கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது தற்போது. மேலும் இதனை தொடர்ந்து மதுரை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் சிறையில் உள்ள எஸ்ஐ ரகு கணேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் ஒன்று செய்திருந்தார். அதாவது சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இருவருக்கும் சிகிச்சை அளிப்பதற்காக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார். சுகாதார துணை இயக்குநர் தொழில்நுட்பத்தின் அறிக்கையை மனுக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த இருவரும் போலீஸ் தாக்கியதில் இளைஞர்கள் உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை அளிக்காத உயிரிழந்தனர். எனவே இந்த அறிக்கையை வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறியிருந்தனர். இதனை தொடர்ந்து அப்போது இந்த மனுவை விசாரிக்க நாளாவது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.